ஆண்டவர் உங்க வியாதியை இன்னைக்கு நீக்க போறாரு. உங்க குடும்பத்துல உள்ள யாருக்கு வியாதி இருந்தாலும் நீங்க அவங்களை நினைச்சு கூட உங்க தலைமையில கடிய வச்சுங்க. ஆண்டவர் அந்த வியாதியை உங்க வீட்டை விட்டு நீங்க கொடுக்க போறாரு. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? தலைமையில கை வைங்க, தலைமையில கை வைங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில என் மேல குடும்பத்துல உள்ள வியாதி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால எல்லா வியாதியும் சுகமாகட்டும். இப்பொழுது எல்லா வியாதியும் சுகமாகட்டும். இயேசுவின் தழும்புகளால இப்பொழுது என் வியாதி எல்லாம் குணமாகிறதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே அல்லேலூயா. அப்ப உங்க கடன் பிரச்சனை போயிடுச்சுமா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உங்க வியாதி சக்கரை எதுவா இருந்தாலும் கர்த்தர் இன்று இப்பொழுது அதை விடுதலை ஆக்குறாருமா. நீங்க விசுவாசிங்கம்மா. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. வேற ஒண்ணும் வேணும். ஏசப்பான்னு கூப்பிடுங்க. நீங்க என்ன கடன் இல்லையா, போராட்டம் இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, தொல்லை இருக்குதா, விசுவாச தொல்லை இருக்குதா, பயப்படாதீங்க. கைவிட்டலாம், மனைவி கைவிட்டலாம், சொந்த பந்தங்கள் கைவிடலாம். இயேசு கைவிட மாட்டார். நிச்சயமா கைவிட மாட்டார். பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவதிகள், நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நாங்க போய் சொல்ல பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுது. என்னை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி இயேசுப்பான் கூப்பிடுங்க. போதும். இயேசுப்பான் உங்க இல்லத்தில் கொண்டு பாருங்க. அது எந்த நேரமா இருந்தாலும் சரி. டாக்டர் கைவிட்டுலாம், கோர்ட்டு கேஸ் கைவிட்டுலாம், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராம இருக்கலாம். இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். என் நேசர் உயிரோடு இருக்கிறாருங்க. பணம் இல்லைங்க, எங்களுக்கு சமாதானம். உங்க உள்ளத்துல சமாதானம். பிள்ளைங்க படிக்கலையா, படிக்காம செல்போனை பார்த்து இருக்கலாம். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுதான் பரிகாரி, இயேசுதான் விடுதலை கொடுக்கிறவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தெய்வம். சுகமாக்கி இருக்காருமா. நீங்க கண்டிப்பா வீட்டுல போய் அதை பாப்பீங்க. சரிங்களா? கண்டிப்பா நீங்க பாப்பீங்க, வீட்டுல போய் பாப்பீங்க. ஆண்டவர் சுகமாக்கி இருக்காரு. எல்லாரும் யார் வலி வேதனை இருக்க எல்லா இயேசுவின் நாமத்தினால நீங்கி அப்பா, நீங்க போன இடமெல்லாம் அற்புத அதிசயங்கள் நடந்தது என்று வேதத்துல பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க இருக்கிறது என்பதை நாங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த மக்களுக்காக தேவன் இந்த வேலையில பலத்த வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கி உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி எல்லா வேதனைகள் நீங்கி போகட்டையா. எல்லாருடைய துக்கம் சந்தோஷமாய் மாற உதவி செய்யுங்க. யார் யாரு என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்க என்பதை தேவன் அறிந்திருக்கிறபடினால் நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிற அந்த வேலையில தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உண்மை நம்புகிறவர்களை ஒரு நாள் நீ கைவிடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி யாரெல்லாம் உண்மை விசுவாசிக்கிறார்களோ அவங்களுக்கு தேவன் சரீரத்திலும் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தேவன் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள அருகில் உள்ள ஆவிக்குரிய சபைக்கு போக உதவி செய்யுங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.